என்னங்க நீங்க மட்டன் கோலா உருண்டைக்கு இவ்ளோ ஹைப் குடுக்குறீங்க. ஒன்ஸ் இந்த வெஜ் கோலா உருண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவா அதுவான்னு உங்களுக்கே அவ்ளோ கன்ஃப்யூஸ்டா இருக்கும். ரெசிபிக்கு இந்த மாதிரி சேனக்கிழங்க பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு, மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர்ல வச்சு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 10 போல சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல மல்லி இலை சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு கை நிறைய சேர்த்துக்கலாம். அதே போல பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது லைட்டா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து லைட்டாக ஒரு ஓட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்சிருந்த சேனக்கிழங்குல இருந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கூடவே அரைச்சி வச்சிருந்த விழுதையும் உள்ள சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஈவனாக இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கை வச்சு நல்லா குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிங்கன்னா சூப்பராக பிடிக்க வரும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னா பொட்டுக்கடலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் இருக்க ஆயிலில் சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஜம்முன்னு கோலா உருண்டை ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.